அது சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு செல்லும் ரயில். அது பகல் நேர ரயில். ஒரு சின்ன பையன் தன்னுடைய அப்பாவோட பிரயாணப்பட்டுக்கிட்டு இருந்தான். அவன் ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்திருந்தான். அந்த ஜன்னல் கதவு இறுகி போயிருந்துச்சு. அதை திறக்க முடியல. அந்த பையன் ஜன்னலை திறக்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஜன்னல் கதவு மெதுவா மேல போச்சுது. ஆனா உடனே கீழே விழுந்துட்டுது. காலி பாட்டில வச்சு பார்த்தான், அட்டைய சொருகி பார்த்தான், செய்தித்தாள்களை இடையில வச்சு பார்த்தான். எதுவுமே சரி வரல. மணிக்கணக்கா அந்த ஜன்னலோட அவன் போராடுனான். கடைசியில அந்த ஜன்னல் கதவை திறந்து அது கீழே விழாம நிக்க வச்சுட்டான். அவன் சரியா வச்ச அந்த நேரமே அவனோட அப்பா அவன்கிட்ட, கிளம்புப்பா, நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டுது, எழும்புன்னு சொன்னாரு. அவன், அப்பா நான் இப்பதான் ஜன்னலை திறந்திருக்கிறேன், நான் வெளியே பார்க்கணும்னு ஏக்கத்தோட சொன்னான். அதுக்கு அவனோட அப்பா, இல்லப்பா இல்ல, நேரம் ஆயிட்டுது, நாம இறங்கணும்னு சொல்லிக்கிட்டே அவன் கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டே ரயில விட்டு இறங்குனாரு. இந்த நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கைய படம் பிடிச்சு காட்டுது. நாமும் இந்த பையனை மாதிரி நம்ம வாழ்க்கைய தொலைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கைய வாழாம அடுத்தவங்கள சரிபடுத்துறதுலேயே நம்ம முழு வாழ்க்கையையும் செலவழிக்கிறோம். அப்படி பண்ணாத, இப்படி பேசாதன்னு சொல்லி அடுத்தவங்கள மாற்ற பாக்குறோம். அதுக்குள்ள நம்ம பயணம் முடிவடைஞ்சு நம்ம இறங்க வேண்டிய நேரம் வந்துருது. இப்படி இல்லாம அடுத்தவங்கள அவங்க குறை நிறைகளோட ஏத்துக்கிட்டு சந்தோஷமா முன்னேறி செல்வோமே. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும்னு பரிசுத்த வேதாகமமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது.